அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக லான்ச் இருக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரல் நீங்கள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனப் போனஸும் கொஞ்சம் அதிகமாக தராங்க. சரிங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் எடுத்திருக்கேன். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ரீசார்ஜ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 வகையில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான முழு விளக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா லைம் எலக்ட்ரிக் சைக்கிள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட பேர். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஆப்பு நான் வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறேன். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கிளியர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இது போல் ஆப்பு வெப்சைட் பேமெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் போஸ்ட் பண்ணுறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து 16/2/2022. இது வந்து பார்த்திங்கன்னா 15 எடுத்த பேமெண்ட்டு 300 வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. இது எனது கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு. இதில் பார்த்துக்கலாம். 300 வித்ரா மைனஸாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டோட பேமெண்ட் தான் அது. பேர் வந்து பார்த்திங்கன்னா லைம் எலக்ட்ரிக் சைக்கிள். இது லான்ச் ஆன தேதி வந்து பார்த்திங்கன்னா 13/2/2022. அதாவது பார்த்திங்கன்னா 3 நாள் கிட்ட ஆகுது. 2 நாள் முழுசாகிடுச்சு, இன்றைக்கி 3வது நாள். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சைனப் போனஸ் 50 ரூபா கொடுத்துருவாங்க. 10 இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வந்துடும். அவ்வளோதான் பண்ண முடியாது. இதில் 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 10% வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். எவ்வளோ பண்ணாலும் சரி 10% வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் கமிஷனாக, ரெஃபர் கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ரீசார்ஜ் போனஸ் இதில் கிடையாது. மினிமம் 200 இதில் வித்ரா பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0% தான். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் லைட்டாக பார்த்துருவோம். 200 ரீசார்ஜ் பண்ணி ஒரு சின்ன டெஸ்க்டாப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 200 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 20 ரூபா, 700 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 80 ரூபா, 1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 110 ரூபா, 2500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 300 5000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 550 ரூபா வரும். இந்த பிளான் வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 60 நாள் கிட்ட வரும் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆப்பை எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. 60 நாள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 200 700 அதுக்கு மேலே போகாதீங்க. சரி, இப்போ லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க. 10 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் ரீசார்ஜ் 200 மினிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 10% வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஃப்ரெண்டு ரீசார்ஜ், அதாவது நம்ம ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணதில் 10% வந்து கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. அக்ரின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடுங்க. மொபைல் நம்பர் இது ரெஃபர் கொடுத்து விட்டுருங்க. மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, சென்டுன்னு கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு கண்டினியூ ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. அடுத்து குரோமா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேவனு கொடுத்துருங்க. சைனப் போனஸ் 50 ரூபா கொடுத்துருப்பாங்க. 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் பேலன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் 170 ரூபா இருக்குது. எப்படி வந்ததுன்னா 10 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணதுக்கு 50 ரூபா, ஒரு வேலிட் ரெஃபர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, மொத்தம் சேர்த்து 170 ரூபா. நான் 200 வந்துச்சுன்னா வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது மற்ற டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, அதில் போய்டுவோம். ஃபஸ்ட்டு பேக்கு 200 தான் இருக்கும். வேலிடிட்டி 60 நாள் கொடுத்துருப்பாங்க. டெய்லி இன்கம் 20 ரூபா, டோட்டலாக 1200 வரும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா பை கொடுத்துக்குவோம். பை கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே போய்டும். ரீசார்ஜாக பேலன்ஸானு கேட்கும். நான் ரீசார்ஜ் தான் தொட்டேன். ரீசார்ஜ் தொட்டு பை கொடுத்துருவோம். ரீசார்ஜ் தொட்டாச்சு. இப்போ பை கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஓகே கொடுத்துட்டு இந்த ரீசார்ஜ் பேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்டும். அதாவது சில டீட்டெயில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரீசார்ஜ் இதை தொட்டுக்கும். இது தொட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்டு அமௌண்ட், நான் 150 ரூபா போட்டு பார்த்தேன், வரல. 200 தான் மினிமம் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா சைனப் போனஸ் 50 ரூபா இருக்குது, அதை வச்சு இப்போ பை பண்ணிக்கலான்னு பார்த்தேன், வரல. இந்த இடத்துல அமௌண்ட் 200 போட்டு உங்கள் பேர், இமெயில் ஐடி, இந்த 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன், நான் மேலே இருக்க ஆப்ஷன் தான் தொட்டேன். 90 ரூபா போட்டால் வரல. அடுத்து அழிச்சிட்டு 200 போட்டேன். 200 போட்டு ரீசார்ஜ் தொட்டோன்னு டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 அது ஓகே, 12 டிஜிட் நம்பர் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே எதுவோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூகுள் பேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் தான் அவங்க பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. இப்போ நான் பே பண்ணிட்டேன். 200 மேலே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்துக்கலாம். பே பண்ணதுக்கு ஒரு மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய இந்த யூபிஐ 12 நம்பரை காப்பி பண்ணிக்கணும்.
காப்பி பண்ணிவிட்டு அந்த ஆப்பை மறுபடியும் அந்த லாஸ்ட்டாக வந்து இருந்த பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண நம்பரை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ரெஃபரன்ஸ் சப்மிட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்லையே இதை வந்து அழுத்திக்கணும். போட்டு இப்போ இதை அழுத்திக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி கேட்கும். கன்ஃபார்ம்னு கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட்டும் டன் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டிவைஸில் வந்துட்டு 200 பேக்கை வந்துடுவோம். இப்போ பை கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் கொஞ்சம் சத்தமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஹிஸ்ட்ரியிலையும் பார்க்கலாம். பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டெய்லி 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி ரெஃபர் பண்ணுன்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மை டீம் இருக்குல்லையே இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ணி இது காப்பி இருக்குல்லையா இதை காப்பி பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகிடும் லிங்க்கு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க லிங்க்கில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் கிடைக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்த்துருவோம். மை பேங்க் கார்டு இருக்குல்லையா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம், அதாவது பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் கரெக்டாக கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. என்ன பேங்கோ செலக்ட் பண்ணிங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்ரா இருக்குல்லையே இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 200 ரூபா வந்துச்சுன்னா இந்த கன்ஃபார்ம் வித்ரா அதை கொடுத்துருங்க. நான் இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணல, அதனால் இப்படி கேட்குது. 200 ரூபா மினிமம் வித்ரா இங்கேயே போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல தவறிட்டு இருந்தால் உங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.